Please subscribe Sadhguru Sai Creations. சேது பந்தாசனா, அதாவது பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு படுக்கை நிலையிலேருந்து காலை மடக்கிக்கோங்க. இந்த ஆசனா பண்ணுறதுனால ஃபுல் ஹிப்பு ரீஜன் சுற்றில பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸ்லோவாக ப்ரீத் அவுட், ரிலீஸ். காலை மடிச்சுக்கோங்க, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சேது பந்தாசனா, அதாவது பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. படுக்கை நிலையில் நல்லா படுத்துட்டு காலை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுட்டு இடுப்பு பகுதியை மட்டும் நல்லா தூக்கணும். இதனால் என்னாகும், ஹிப் ரீஜன் சரி, செஸ்ட் ரீஜன் சரி, நெக்கு ரீஜன் சரி பெயின் ரிலீஃப் ஆகும், ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு படுக்கை நிலையிலேருந்து காலை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு கையை சைடில் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ சப்போர்ட்டோட ஹிப் ரீஜனை மட்டும் தூக்குங்க, மேக்ஸிமம் தூக்குங்க. இந்த ஆசனா பண்ணுறதுனால ஃபுல் ஹிப்பு ரீஜன் சுற்றில பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸ்லோவாக ப்ரீத் அவுட், ரிலீஸ். காலை மடிச்சுக்கோங்க, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு காலை மடக்கிக்கோங்க. ப்ரீத் இன் பண்ணிகிட்டே ஃபுல் ஹிப் ரீஜனை வந்து மேலே தூக்குங்க. ஹோல்ட் டவுன், ரிலீஸ். காலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, ரெஸ்ட். யோகா பயிற்சி நம்மளை எப்போதும் இளமையாக வைத்திருக்கும். சித்த மருந்துகளோடு சேர்ந்து இந்த யோகா பயிற்சியை வந்து டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோன்னா மெடிசனோட எஃபிகேசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எண்ணங்களில் வெற்றி பெற யோகா கலை ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது. இதுபோல் இன்னும் சில யோகா பயிற்சிகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.